இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது மோப்பு போடுவனும் மோப்பு செய்ய போகணும். அதுக்காக 1875ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மகராக பிறந்தவர். முந்தைய எங்களுடைய மொழியிலே ஏஎன்னாவும் ஓவன்னாவும் இல்லை, ஏனாவும் ஓனாவும் எழுதப்படும். பழைய கல்வெட்டுகளிலே அதுக்கு மேலே புள்ளியிட்டு இருந்தார்கள். ஆய்வு முறைமையிலே இவர் பல்கலைக்கழக கல்வியை பெற்றவர் அல்ல. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற சென்ட் தெரேசா பாடசாலையில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலி ஊரை சேர்ந்த சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் முப்பொன்புலா 180வது ஜனன தினம், பிறந்த தின நிகழ்வு இன்றைய மிகவும் சிறப்பாக நடக்க இருக்கு. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு அம்சமாக இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அச்சுவேலி பஸ் நிலையத்துக்கு போய் பஸ் நிலையத்திலிருந்து பாடசாலை மாணவர்களின் கோலாட்டம், மயிலாட்டம், கும்மி ஆட்டம் அந்த பல கலை நிகழ்வுகளோட சுவாமி ஞான பிரகாசத்தை உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனியாக இந்த சென்ட் தெரேசா பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டு இங்கே பாடசாலை மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேராசிரியர்மார், அறிஞர்மார் இங்கே நிற்கிறோம். அவையில் இந்த உரையெல்லாம் இங்கே இந்த பாடசாலை மண்டபத்தில் நடக்க இருக்கு. சுவாமி ஞான பிரகாசரின் முப்பொன்புலா தொடர்பான காணொலியை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். மன்றம் வாயடக்க தன்னரத்தை ஓடி துறை மஞ்ச கண்மொழி புலவன் சுவாமி ஞான பிரகாசர் பற்றி கவியோகி சுத்தானந்த பாரதியாரின் கவிவரிகள் கண்டு நடந்த கடினம் சொல்லான் பைந்தமிழ் வளர்த்த பைமொழி புலவன் ஐந்தமிழ் வல்லோன் செந்தமிழ் வாழ்ந்தவன். யாழ்ப்பாண தமிழ் சங்கமும் யாழ் மறை மாவட்டமும் அமலமரி வியாக்குகளில் யாழ் மாகாணமும் இணைந்து நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளாரின்
சிறப்பின் முப்பொன் விழாவின் தொடக்க நிகழ்வாக கலாச்சார பேருந்து ஏற்பாடு செய்திருக்கிறது. அச்சுவேலியிலே பிறந்து தமிழையும் மறையையும் வளர்த்த ஞான பிரகாசரின் முப்பொன் பிறந்த நினைவு தின விழாவின் ஆரம்பமாக இக்கலாச்சார பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அச்சுவேலி சொந்தமாக சுவாமி ஞான பிரகாசன் பிறப்பின் முப்பொன் விழாவினை காணும் அச்சுவேலி மக்களாக நாங்கள் அனைவரும் பெருமையும்
இருக்கின்றோம். இந்த தொடக்க நிகழ்வுக்கு அனைவரையும் மண்டபத்துக்குள் அழைக்கின்றோம். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசியர் வளர்ந்த இந்த அச்சு நகரிலே அவருடைய 30 விழாவினுடைய தொடக்க நிகழ்வு நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது. 3 வயதிலே இந்த மண்ணுக்கு வந்த சுவாமி ஞானப்பிரகாசம் இங்கேயே வாழ்ந்தார். புனித சூசை மாமுனிவர் பெண்ணை பள்ளியிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார். அவருடைய பணிகளை ஆற்றியுள்ளனர். அவருடைய வளர்ப்பு மகனாக இந்த மண்ணிலே வளர்ந்தவர். அந்த பெருமைக்குரிய சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய 30 விழாவின் தொடக்க விழா இந்த இந்த 30 விழாவினை யாழ் மறை மாவட்டமும் அமலமர தியாகிகளின் வடமாகாணமும் யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கமும் இணைந்து இந்த வருடத்தில் சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு முனைப்போடு இந்த தொடக்க விழா இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த வருடம் முழுவதும் சுவாமி ஞானப்பிரகாசர் அவருடைய சிறப்பினை நாங்கள் நினைவுமாகின்றது. அனைவரையும் மண்டபத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய நிரோசக நாயகம் அடிகளார் மலர் மாலை அணிவிக்கிறார். நாங்கள் பிறப்பின் ஆண்டிலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எனவே நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களினுடைய இந்த 30 விழாவின் தொடக்க நிகழ்வு இப்போது ஆரம்பமாகின்றது. முதலில் மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வுகளை இப்போது ஆரம்பித்து வைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றுவதற்கு தொடர்ந்து பேராசிரியர் தீனா வேல்நம்பியை அவர்கள், ஆனா சண்முகதாசையா அவர்கள் மற்றும் வாழ்நாள் பேராசிரியர் திரு ஞானா பிலேந்திரன் அடிகளார், இந்த கல்லூரியின் அதிபர் அருட்சகோதரி மேரி கேமலர் அவர்கள், இவர்களை மாலை அணிவித்து கௌரவிப்பதில் இந்த விழாக்கு பெருமை அடைகிறது. தோன்றி புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப தனது அர்ப்பணம் நிறைந்த வாழ்வாலும் ஆழ்ந்த சிந்தனையாலும் பெண்மொழி அறிவாலும் யாழ்ப்பாண மண்ணிற்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்த நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் முப்பொன் விழாவை சிறப்பித்து அவரது சேவையை நினைவு கூர்ந்து இன்றைய இளையோருக்கு எடுத்தியம்ப இவ்வரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் யாழ் குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் அவர்களையும் நிறைந்த அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் பல்வேறு உரைகளை ஆற்ற இங்கு வீற்றிருக்கும்
பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ், பேராசிரியர் திரு வேல் நம்பி, பேராசிரியர் ஞாபனா பிளேந்திரன் அடிகளார் அவர்களையும் இவ்விழாவினை நிகழ்த்துகின்ற விழா குழுவினர்கள், விசேட விதமாக தலைமை தாங்கும் திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களையும், விழாவின் இணைத் தலைவர்கள் அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் மற்றும் பேராசிரியர் தி வேல் நம்பி அவர்களையும், இணைச் செயலாளர்கள் அருட்பணி சே அன்புராசா மற்றும் சா லலிசன் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருவகை அடைகின்றோம். அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கும் இவ்விழாவினை ஆசி வழங்குகின்ற எம் பாசத்துக்குரிய பங்கு தந்தை, ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியார்கள், மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் விசேட விதமாக இவ்விழாவினை மெருகூட்ட நடன நிகழ்ச்சிகளை வழங்க பல்வேறு பாடசாலையிலிருந்து வருகை தந்திருக்கும் அதிபர்கள், அருட்சகோதரியர்கள், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் இவ்விழாவை சிறப்பாக்க உதவி புரிந்த நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் இப்பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்கின்றோம். சுவாமி ஞான பிரகாசர் அடிகளார் இவ்வச்சு மண்ணில் வளர்ந்ததை இட்டும் இன்றும் இவரது பிறப்பின் முப்பொன் விழாவை எமது பாடசாலையில் கொண்டாடவும் நாம் பாக்கியம் பெற்றிருப்பதை எண்ணி பெரும் மகிழ்வு அடைகின்றோம். இவ்விழாவினூடாக எமது பாடசாலையை இவ்வடிகளார் மூலம் இறைவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதில் ஐயமில்லை என்று கூறி, மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு இவ்விழாவானது சிறப்பாக அமைய இறையாசியில் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் பிறப்பின் 30 தலைவராக இருக்கின்ற தந்தை ஜெருசலேம் அடிகளார் இங்கே வருகை வந்திருக்கும் வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, அவரது பாணியார் மனோன்மணி அம்மா அவர்களே, பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்பின் டீனாக இருக்கின்ற, அதே நேரத்திலே தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற பேராசிரியர் வேல் நம்பி அவர்களே, கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் லலிசன் அவர்களே, அருட்பணி பேராசிரியர் அருட்பணி இளைஞரன் அறிவார் அவர்களே, இங்கே இந்த பாடசாலை இந்த தேசால் கல்லூரி அதிபர் சோதரி மேதி ஜெயமலர் அவர்களே, ஏனைய நமது மறைமாவட்ட குறும்புகள் அவர்களே, ஏனைய அருட்தந்தைகளை அருட்சோதரிகளை, அந்த மக்களை அனைவருக்கும் இன்னொரு வணக்கத்தை கூறியிருக்கின்றேன். இந்த முப்பொன் விழாவை நடாத்த வேண்டும் என்று சொல்லி என்னோடு கலைத்த பொழுது நான் சொன்னேன், அதை நன்றாக செய்யுங்கள். ஏனென்றால் இவர் சமய பணி, கல்வி பணி, சமூக பணி இவற்றையெல்லாம் புறம்பட செய்து ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். ஆகவே அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவரது பணியையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். நேற்று ஒருவர் வந்தார் என்னிடம், கோண்டாவில் மேற்கில் இருக்கின்ற ஒரு செபஸ்தியார் கோவில், அங்கே 4 குடும்பம்தான். ஆனால் அந்த கோவிலை ஆரம்பித்தவர் மறைந்த அவர் நல்லூர் ஞானப்பிரகாச சுவாமியார். அதோடு சேர்ந்து கோகா பாடசாலையை தொடங்கியிருந்தார். அந்த பகுதி மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த ஆலயத்தை கட்டி வழிபாடுகளுக்கு உதவி செய்வது அனைவரும் சைவ சமய சகோதரர்கள். அவர்களால் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது மோப்பு போடுவனும் மோப்பு செய்ய போகணும், அதுக்காக வேண்டி என்னிடம் வந்து பேசினார்கள். அப்போதுதான் சொன்னார்கள்,
அங்கே முதல் விதைத்தவர் சுவாமி ஞானப்பிரகாசம். ஆகவே நாங்கள் காண்கின்றோம், சமய பணியோடு அவர் சமூக பணியையும் கல்வியையும் அவர் கொடுத்திருக்கின்றார். இதையிட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த விழாவை எடுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டு. இங்கே வந்திருக்கின்ற பொழுது தந்தை சேகரம் சொன்னார், இதை நடாத்துவதற்கு செலவுகள் கிடைக்கும் வேணும் அது சரி. நான் அதை யோசிச்சு சொன்னேன். இந்த மண்ணின் மைந்தன் சித்தம்பலம் காடுதான், அவரும் ஒரு பெரிய விளையாடி பல்வேறு விதத்திலே உதவி செய்கின்றவர். அவரிடம் அந்த நிதியத்திலே இருந்து காசு பெற்று தரலாம், இதை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொல்லி. ஆகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்றைய காலங்கள் பாடல் ஜெயசேகரம் என்னோடு கலைத்து அதை நிறைவேற்றியிருந்தார். ஆகவே அதற்கு நன்றி. அதை செய்வதற்கு நான் அதை இருந்தபடியால் அதை செய்து முடிக்கலாம். நம்மளுடைய இலங்கை அச்சுவேலி இந்த அம்மாட தகப்பன் அச்சுவேலி கிறிஸ்டியான் பிள்ளை. இந்த பர்ஃபெக்ட் ஞான பிரகாசம் உங்களுக்கு தெரியும். முதலாவது கல்வீடு அவைத்த வீடு தான். கல்வீடு தான் என்னுடைய அட்ரஸ் போன்றது. ஞான பிரகாசம் கல்வீடு அச்சுவேலி எல்லாம் போகலாம் இடிஞ்சிகள். ஆகவே இதில் ஈடுபாடு எனக்கு ஒன்று. எனவே இந்த நினைவு விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டும். இது சிறப்பு அமைய துணை புரிய வேண்டும் என்றும் இங்கே வந்திருக்கின்ற உரையாற்ற வந்திருக்கின்ற பெரியோர்களை என்னோடு நினைவு கூர்ந்து மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நிகழ்வை இணை தலைவராக இருந்து கதியாளர் செய்து கொண்டிருக்கின்ற செல்வநாயகம் அவர்களே, இந்த நிகழ்வை ஆசியுடையோடு இனிதாக ஆரம்பித்து வைத்த ஆண்டகை மேலவை ஜஸ்டின் ஞான பிரகாச வழிகார் அவர்களே, வாழ்த்துறையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருந்தலைவரும் வாழ்நாள் பேராசிரியருமாகிய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களே, யாழ் மறை மாவட்டத்தினுடைய குறு முதல்வர் அர்ப்பணி எமரட்டமணிகளார் அவர்களே, முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற வாழ்நாள் பேராசிரியர் அர்ப்பணி கிளேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே, இங்கே வருகையே தந்திருக்கக்கூடிய அர்ப்பணி புரிகின்ற அடிகளார்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம், யாழ் மறை மாவட்டம் மற்றும் அமலவரி தியாகிகள் ஆகிய 3 அலகுகளும் ஒன்று சேர்ந்து நல்லூர் சுவாமி ஞான பிரகாசருடைய பிறப்பின் 30 விழா, அதாவது 150வது நினைவு விழாவின் தொடக்க விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல இடங்களிலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம். இந்த நேரத்திலே எனக்கு யாழ் மறை மாவட்டத்துடன் இணைந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்ச்சங்கமும் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து நடாத்திய தவத்திரு தனிநாயகம் அடிகளாருடைய விழாக்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது. உண்மையில் முதல் முறையாக யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து அதை செய்வதற்கான ஒரு விண்ணப்பம் அவர்களிடமிருந்து வந்தது. தமிழுக்காக பல பணிகளில் செய்த தனிநாயகம் அடிகளாக நினைவு கூர்ந்து அதை செய்வதற்கு நாங்கள் சம்மதித்தோம். அந்த நிகழ்வு இனிதே நடந்து ஏறுகிறது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருவது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வகையிலே தான் அண்மையில் அருட்பணி செல்வநாயகம் அவர்களும் அமலமரி தியாகிகள் அலகினுடைய அருட்பணி அன்புராசா அவர்களும் என்னோடு தொடர்பு கொண்டு
சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய 180வது விழாவை ஆண்டு நிறைவை தமிழ்ச் சங்கத்தோடு இணைந்து நடாத்த வேண்டும் என்று வேண்டினார்கள். உடனடியாகவே நாங்கள் சம்மதித்தோம். தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சி குழுவில் அதனை பற்றி கலந்துரையாடினோம். எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நிகழ்வு. உண்மையில் தமிழுக்காகவும் சமூகத்துக்காகவும் தன்னுடைய வாழ்வியலை அர்ப்பணித்து எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியருடைய வாழ்க்கைக்கும் உதவியாக இருந்து எவராக இருந்தாலும் அவர்களுக்கு விழா எடுப்பதிலே இணைந்து கொள்வதிலே தமிழ்ச்சங்கம் பட்டற்ற மகிழ்ச்சி அடையும். அதை தாண்டி அது ஒரு காலத்தினுடைய கட்டாய தேவைப்பாடும் கடற்பாடுமாகத்தான் இருக்கின்றது. அவை அந்த அடிப்படையில் இந்த விழாவை அச்சுவேலியிலே வைத்தால்தான் நல்லது என்பதை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் செந்தமிழ் சொல்லறிவியல் அலிசன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய அறிவியல் குலம் கட்டி எழுப்பப்படுவதிலே அச்சுவேலி ஒரு மிக முக்கியமான இடத்தை வகித்தது. அந்த வகையில் இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் இணைந்து இதற்கான ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் நம்முடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேசலாம். அதிக நேரம் எடுத்துக் கொள்வது அழகு கிடையாது. உண்மையில் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வியல், அவர் அலங்கரித்த பதவிகள், அதை விட அவருடைய இலக்கிய பயணம், அது ஒரு மிக பெரிய நீண்ட பயணம். எங்களுக்கு இன்று வரை பயனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு பயணம். அதற்கு அப்பாலே அவருடைய இதழியல் சார்ந்த பதவிகள், அவருடைய பணியை நினைவு கூர்ந்து வெளியீடு செய்யப்பட்ட நினைவு முத்திரை வெளியீடு 2 தடவைகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனை விட அவருக்கான விருதுகள் மற்றும் அவருடைய நிறைவிலே வாழ்க்கையினுடைய பதிவுகள் என்ற பல விடயங்களை நாங்கள் இங்கே முன்வைக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் ஞானப்பிரகாசர் என்ற சொல்லை கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய பணிகள் பலவற்றை நாங்கள் தெரியாமல் இருக்கலாம். மதம் என்பது ஒரு பக்கத்திலே இருக்க, அதை தாண்டி சமூகத்துக்கான சமூக மற்றும் இலக்கிய பணிகள் என்பது மிக அற்புதமானவையாக இருந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களுள் ஒருவராக இருந்த 6வது பரவாட்டு சேகரனின் வழித்தோன்றலாகிய ராமலிங்கம் சாமிநாத பிள்ளை தங்கமுத்து தம்பதியினர்களுக்கு அவர் 1875ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மகராக பிறந்தவர். ஆனால் இதற்கு 5 வயதாக இருந்த பொழுது அவர் தன்னுடைய தந்தையை இழந்தார். அதற்கு அப்புறம் தம்பிமுத்து பிள்ளை அவருக்கு கை கொடுத்தார். உண்மையிலேயே நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜோன்சன் பேசுகின்ற பொழுது அவர் இந்த மண்ணிலே ஒரு அச்சகத்தை நடத்தினார். அச்சகத்தை நடத்தினார் என்பது அது ஒரு சாதாரணமான விடயம். ஆனால் அந்த அச்சகத்தை நடத்தி பல நூல்களை பதிப்பித்து வெளியீடு செய்தவர். அது மிக முக்கியமானது. எங்களுடைய முன்னோர்கள் பல நூல்களை தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து வெளியீடு செய்ததனால்தான் நாங்கள் இன்றைக்கு பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவருக்கு உண்மை ஆரம்பத்திலே வைத்திலிங்கம் என்றதான் இயற்பெயர். பின்னர் பிற்காலத்திலே அவர் எப்படி இந்த சமூகத்துக்கு அறிவியல் ரீதியாக பயனடைவார் என்பதை மையமாக கொண்டோ அவருடைய ஞானத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் ஞானப்பிரகாசர் என்று அவர் பெயர் பெற்றார். உண்மையில் அறிவு என்பது ஒரு ஞானம். அந்த அறிவு என்கிற ஞானத்தை பலர் தமக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். ஆனால் தமக்குள்ளே வைத்திருப்பதை விட அதை சமூகத்திற்கு பயனுடையதாக ஆக்குவது என்பதுதான் மிக முக்கியமானது. அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த அறிவியல் குலத்திலே உள்ளவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் என்றும் இந்த மண்ணில் எங்களோடு வாழ்ந்து கொள்வர்களாக இருப்பார்கள். உண்மையில் அந்த ஞானத்தினுடைய அடிப்படையிலே அவர் தன்னுடைய ஞான இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கத்தை அவர் ஆரம்பித்தார். அதன் பயனாக 1901ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே அவர் ஒரு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டிருந்தார். சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய மதப்பணி என்பது அற்புதமானது. அவர் திருநிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர்
முதல் தடவையாக ஊர்காவல் துறையிலே தன்னுடைய பணியை ஆரம்பித்ததாக அவருடைய வரலாற்று பின்னணியிலே இருந்து நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கின்ற பொழுது கூட வெறுமனே ஒரு மதப்பணியினூடாக மட்டும் இந்த சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு அப்பால் அறிவியல் புலத்திலே மக்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் முனைந்தார். அதன் காரணமாக ஊர்காவல் துறையிலே ஒரு சனசமூக நிலையம், ஒரு நூலகம் ஒன்றை ஆரம்பித்து பல நூல்களை அங்கே காட்சிப்படுத்தி அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களை வாசிப்பதற்காக தோன்றினார். இந்த வாசிப்பு என்பது எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் வாசிப்பதனால் மனிதன் பூரணமடைகிறான் என்றுதான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அதனால்தான் இன்றைய கல்வி புலத்திலே உயர்கல்வி வரை கல்வி அறிவு பகுதி என்பதற்கு அப்பால் லைஃப் லாங் லேர்னிங் என்ற ஒரு இடக்கல்வியை கொண்டு வந்திருக்கிறார். காலம் முழுவதும் நாங்கள் வாசித்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் இந்த உலகம், இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே பயனுடையவர்களாக இருக்க முடியும் என்பதை அவருடைய இந்த நூலக பணி நமக்கு மிகச் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றது. உண்மையில் ஒரு அறிவியல் புலத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வரது வழக்கம். ஏனென்றால் இயல்பான அறிவு என்பது வகுப்பறை கற்றல் அல்லது தேடல், வாசிப்பு என்பவற்றுக்கு அப்பால் ஒரு நிறைவான முழுமையான ஆய்வினூடாகத்தான் ஒருவருக்கு கிடைக்க முடியும். அந்த அறிவு என்பது ஒரு பிராக்டிக்கலாக செய்முறை ரீதியானதாக உள்வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய எண்ணங்கள். ஆனால் அந்த செய்முறை ரீதியான அறிவு ஒரு இன்வால்மெண்ட், அதாவது நாங்கள் உள்வாங்கப்பட்ட நிலையிலே பெற்றுக் கொள்கிற அறிவு என்பது ஆய்வுகளாகத்தான் கிடைக்கும். அதற்காக நாங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சாதாரணமாக அதை செய்ய முடியாது. அவை அந்த வகையிலே அவருடைய ஆய்வு பணி என்பது மிக மிக முக்கியமாக குறித்து காட்டப்பட வேண்டியது. யாவந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது என்றும் காணும் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். அதை பாடுவதற்குரிய முழுமையான தகுதி அவருக்கு உண்டு. ஏனென்றால் அவர் தமிழை தவிர்ந்த வேறு மொழிகளிலேயும் புலமை பெற்றவராக இருந்ததனால் அதை சொன்னார். அதே போல்தான் பன்மொழி புலமையான என்ற ஒரு சிறப்பான அடை சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் ஒரு பல்மொழி தேர்ச்சி பெற்றவர். தமிழ், ஆங்கிலம், சிங்களம், இலத்தீன், பிராச்சியம் முதலாக 72 மொழிகளை அவர் கற்று பயிற்சி பெற்றிருக்கிறார் என்பதை வாசிக்கின்ற பொழுது மிக பிரமிப்பாக இருந்தது. அது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒப்பீட்டு இலக்கியம் மற்றும் சொற்பிறப்பு ஆராய்ச்சி போன்ற ஆய்வுகளை செய்வதற்கான முழு தகமையை அவர் கொண்டிருந்தார். உண்மையில் ஒருவர் இன்னொரு மொழியோடு இணைத்து நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் மற்ற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பேராசிரியர் உடையவர் மனோமணி அம்மையார் அவர்கள் ஜப்பானிய இலக்கியங்களை தமிழ் மொழி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். அவர்களுக்கு தமிழ் முதுகலை மாநில கல்விகள் போதிக்கின்ற பொழுது சொன்ன விடயம், நீங்கள் ஒரு மொழியை இன்னொரு மொழி இலக்கியங்கள் ஒப்பீடு செய்ய வேண்டுமாக இருந்தால் முதல் படி அந்த மொழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் அந்த பயிற்சியுடைய அடிப்படையிலே தான் அவருடைய இந்த ஆய்வுகள் மிகவும் சிறப்பான ஒரு வகையிலே இன்றைக்கும் குறித்து சொல்லக்கூடிய வகையிலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதனை விட அவருடைய பணிகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான தடங்களிலே அவர் பயணித்திருக்கின்றார். அதாவது வரலாறு, அரசியல், மானிடவியல், சமூகவியல், எழுத்து, சொல்லொற்றுமை, இடப்பெயர்வுகள், இன்னைக்கெல்லாம் நிறைய இடப்பெயர் ஆய்வுகள் வருகின்றன. இதனை அவர் முன்கூட்டியே செய்திருக்கின்றார். அதே போல் சமயம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு தளங்களிலே அவருடைய பதிவுகள் இருக்கின்றன. பதிவுகள் என்று சொல்வதை விட அவருடைய வெளியீடுகள் இன்றைக்கும் எங்களுடைய சமூகத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றன. இந்த வகையிலே சொற்பிறப்பு, ஒப்பியல், அகர வரிசை என்ற ஒரு தமிழ் ஒப்பியல் அகராதி என்பது இங்கே என்ற நூலை அவர் எழுதியிருக்கின்றார். உண்மையில் அகராதி என்பதை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவான வேலை கிடையாது.
அவை எல்லாவற்றையும் தேடி அதை வேறு மொழிகளிலே சொற்பதங்களை போடுகின்ற பொழுது மிக கனடியாக கவனமாக பயன்பாட்டிலே உள்ள வகையிலே அமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. அதனால் பல்வேறு மொழிகளையும் ஒப்பீடு செய்து கொண்டு அந்த அகர வரிசை தமிழொப்பியல் அகராதி நூலை அவர் மிகச் சிறப்பாக எங்களுக்காக தந்திருக்கின்றது என்பது எங்களுடைய தமிழ் சமூகம் பெற்ற ஒரு பெரும் பேறு என்றுதான் நான் சொல்ல முடியும். தமிழருடைய பூர்வ சரித்திரமும் சமயமும் என்ற நூல் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றன. அதேபோல பழைய பழந்தமிழ் நூல்கள் அவற்றை மையமாக கொண்டு பல படைப்புகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை இப்படி நான் சொல்லுவதாக இருந்தால் நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். இதுல மிக முக்கியமானது இன்றைக்கு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்புகள் கூட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய ஆய்வாளர்கள் தங்களுடைய முதுகலை மாணி முதுதத்துவ மாணி மற்ற கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வுகளை செய்கிறார்கள். அதில் இந்த தமிழியல் புலம் மொழியியல் சார்ந்தவர்கள் இந்த தமிழ் சொற்பரப்பாராய்ச்சி சம்பந்தமான ஆய்வுகளை செய்வதற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமானது. அதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அந்த மாதிரி ஆய்வுகளை செய்கின்றவர்கள் இதற்கான மூல நூல்களை தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அவை அந்த வகையிலே இந்த நூல் அவருடைய ஆய்வு நூல் மிக பயனுள்ளதாக அமையும் என்பது மிக திண்ணமான ஒரு முடிவு. இந்த வகையிலே தான் அவர் எழுதிய தமிழ் சொற்பரப்பாராய்ச்சி, நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் தி ஸ்டடி இன் தமிழ் எட்டிமாலஜி என்று சொல்வார்கள். அண்மையில் பௌத்தத்தையும் தமிழையும் இணைத்து இந்த வகையிலே ஒரு ஆய்வு செய்திருந்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மொழியில் ஆய்வு செய்திருந்தார்கள். ஆகவே எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களுடைய இந்த சொற்பரப்பு ஆராய்ச்சி அகராதி என்ற நூலையும் தவறவிடக்கூடாது. அது நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை நான் இந்த நிகழ்விலே பதிவு செய்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் ஒரு அறிஞர் புலம் போடப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு முன்னே இருக்கக்கூடிய அறிஞர்களோடு உருவாக அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய புறமைகளை உருவாக்குகின்ற பொழுதுதான் அதிலிருந்து எப்படி மேலே நாங்கள் ஒருபடி சென்று எங்களுடைய படைப்புகளை ஆய்வியல் குலத்தை கட்டியெழுப்பலாம் என்ற உண்மை புலப்படும். அந்த வகையிலே இவருக்கு நீலகண்ட சாஸ்திரி மற்றும் சிவராஜ பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை போன்றவர்களுடைய தொடர்புகள் நேரடியாக இருக்காவிட்டாலும் கூட மறைமுகமாக முறைசார ரீதியிலே அவரை தன்னை ஆட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நான் அண்மையில் ஃபாதர் அன்புராசா அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் கட்டுரைகளை எனக்கு அனுப்பியிருந்தார். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள், அதாவது என்னுடைய மரபுவழி தமிழ் இலக்கியத்தில் இருந்து அதற்கு அப்பாலே சுவாமி ஞானப்பிரகாசர் எப்படி தன்னுடைய பணியை ஆற்றினார் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு பெரிய நீண்ட கட்டுரை. அது பேராசிரியர் கைலாசபதி அவர்களால் எழுதப்பட்டிருப்பது என்பது அவ்வளவு சின்ன விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவை ஒரு புலமை சார்ந்தவர்கள் அறிவியல் ஆராய்ச்சியிலே துறை போன்று மற்றவர்களால் போற்றப்படுகின்றவர்களுடைய ஆய்வு புலத்திற்கு கூட இலக்கான ஒருவராக ஞானப்பிரகாசர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகச் சிறப்பான விடயமாகத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதே போல புனைவு நூல்கள் பல எழுதியிருக்கின்றார்கள். இங்கே சகராஜ சேகரன் என்ற புனைவு நூல் ஞானப்பிரகாசர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. அவை இதனை விட யாழ்ப்பாண வைபவ மாலை எல்லோருக்கும் தெரியும். யாழ்ப்பாண வைபவ மாலை விமர்சனம் என்ற நூல் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஞான உணர்ச்சி என்ற நூல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தனித்தமிழ் வாதம் என்ற வகையிலே பல்வேறு விதமான படைப்புகள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு அப்பால் இந்த அறிவியல் புலம் சார்ந்தவர்கள் இதழியல் சார்ந்த துறைகளிலே செல்லுகின்ற பொழுது ஊடகம் சமூகத்துக்கு பயனுடையதாக மாறும். இன்றைக்கெல்லாம் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. அதிலும் டிஜிட்டல் மீடியா யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் எழுதலாம், யாரை பற்றி எது வேண்டாமலும் செய்யலாம்.
அதாவது ஊடக நெறிமுறை ஒழுக்கவியல் அம்சம், அதாவது மீடியா எத்திக்ஸ் என்பதே இல்லாத வகையில் இன்றைக்கு நிறைய விடயங்கள் வெளிவருகின்ற காலகட்டம். ஆனால் அந்த துறைக்கு செல்லுகின்றவர்களுக்கு ஒரு அடிப்படை தகவல் இருக்க வேண்டும் என்பதை நாம் முன்னோர்கள் மிக ஆழமாக வெளிப்படுத்தியிருந்தார். இந்த புலமைகளோடு தான் அவர் இதழியல் என்ற புலத்திலே களத்துக்குள்ளே சென்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இலங்கையின் வழிவந்த ஈழகேசரி, இந்து சாதனம், பாதுகாவலன் போன்ற கலாநிலையம், கலைமகள் போன்ற பல்வேறு விதமான இதழியல்களிலே அவருடைய பணிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பணிகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஆரம்பத்திலே, அதாவது அந்த காலத்திலே லீடர் பதவி என்று சொல்லுவார்கள், பின்னர் அதனை கிளாக் என்று சொல்றார்கள், இப்பொழுது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், முகாமைத்துவ உதவியாளர் என்று சொல்லுகிறார்கள். இடையில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் என்று வந்தது. அவை இப்போ நல்ல பதம் கொடுத்திருக்கிறார்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள். ஆகவே அதற்காக நடத்தப்பட்ட பரீட்சையில் முதல் புள்ளியை பெற்று அங்கே பணியாற்றியவர். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் தமிழ் இலக்கிய துறைக்கு, சமூகத்துக்கு செய்த பணிகள் தான் மிக முக்கியமானவையாக இங்கே பதிவு செய்யப்பட வேண்டியதாக நான் கருதி கொள்ளுகின்றேன். இவ்வாறு சமூகம், சமயம், இலக்கியம், பதிப்பு, இதழியல், தன்னுடைய பதவி என்ற பல தளங்களில் ஊடாக பயணித்து இந்த சமூகத்திற்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சுவாமி ஞானப்பிரகாசர் அத்துணை புலமை மிக்கவர்களாக நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சிலருக்குத்தான் நினைவுத்துறை என்பது அங்கீகாரமாக கிடைக்கின்றது, பலருக்கு கிடைப்பது அல்ல. ஆகவே அந்த பேரும் அவருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 1939ஆம் ஆண்டில் ஜெர்மன் அரசும் 1981ஆவது ஆண்டில் இலங்கை அரசும் நினைவு முத்திரையை அச்சிட்டு வெளியீடு செய்துள்ளது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏறத்தாழ அவர் 50 நூல்களை எழுதி 30 நூல்களை பதிப்பித்தார் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த பிரசங்கங்கள், இதழியல், அப்படி பல தளங்களின் ஊடாக ஏறத்தாழ 88 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்று பதிவுகளில் இருந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புலமையாளர், இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் ஆய்வு அறிவியலுக்கு தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு புலமையாளனாகிய ஞானப்பிரகாசர் அவர்களை நாங்கள் எல்லா தளத்தில் இருந்தும் உயர்த்தி ஒரு சமூகத்துக்கான ஒரு அறிவியல்வாதியாக, ஒரு இலக்கிய புலமையாளராக, இலக்கிய பங்காளியாக நாங்கள் கணித்துக் கொண்டு இந்த நிகழ்வை செய்வது என்பது மிக மிக பொருத்தமான ஒரு விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே அந்த அடிப்படையில் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள் மானிப்பாயிலே பிறந்து அச்சுவேலியிலே தங்கி படித்து பின்னர் நல்லூரிலே இருந்து பல பணிகளை செய்து அவருடைய 72வது அகவையில் இந்த மண்ணுலகை விட்டு நீங்கினாலும் கூட இன்று வரை எங்களோடு உறைந்திருக்கின்ற ஒரு பேறு அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அவருக்குரிய இந்த பிறப்பின் 30 விழாவை மறைமாவட்டம் மற்றும் அமரமரி தியாகிகள் அலகுகளோடு இணைந்து யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கமும் செய்கின்ற ஒரு பேறு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் கூறிக்கொள்ளுகின்றேன். மேலத்தேயத்திலிருந்து 3 கத்தோலிக்க சுவாமிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்கள். முதலிலே வந்தவர் இத்தாலியிலிருந்து வந்த பெஸ்கி பாதிரியார் அவர்கள். 2வது வந்தவர்கள் திருநெல்வேலி ஆயர் ராபர்ட் கால்வெல். மற்றவர் எங்களுடைய நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டுக்கும் போயிருந்து பணியாற்றியவர் எங்கள் வணக்கத்துக்குரிய நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கள். பெஸ்கி பாதிரியார் வந்த பொழுது அவர் ஒரு பெரிய தொண்டினை சென்று செய்தார். ஒரு பெரிய மாற்றத்தையே தமிழ் மொழியில் ஏற்படுத்தியிருந்தார்.
ஒன்று தமிழ் மொழியினுடைய வரி வடிவத்திலே அவர் ஏற்படுத்திய மாற்றம். முந்தைய எங்களுடைய மொழியிலே ஏஎன்னாவும் ஓவன்னாவும் இல்லை, ஏனாவும் ஓனாவும் எழுதப்படும். பழைய கல்வெட்டுகளிலே அதுக்கு மேலே புள்ளி இட்டிருந்தார்கள். பிற்கால கல்வெட்டுகளிலே அந்த புள்ளி கூட இல்லை. கல்வெட்டுகளை வாசிக்கின்ற பொழுது ஏனா வருகின்ற இடத்தில நாங்கள் அது ஏன்னாவா வாசிக்க தெரிய வேணும், ஓனா வருகின்ற இடத்துல ஓவன்னாவா வாசிக்க தெரியும். இந்த கஷ்டத்தை பெஸ்கி பாதிரியார் அவர்கள் போக்கினார்கள். வீரமாமுனிவர் என்ற பெயரை கொண்ட அவர் ஒரு சின்ன வரி வடிவ மாற்றம்தான். அதை விட அவர் செய்த இன்னொரு பெரிய காரியம், பின்னர் எங்களுடைய ஞானப்பிரகாஷ் சுவாமி அவர்கள் செய்த அந்த பெரிய ஆய்வுகள் அவற்றுக்கெல்லாம் அடிப்படை இடப்பட்டது. தமிழிலே தொல்காப்பியர் ஒரு 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தொல்காப்பியத்தை எழுதிய பொழுது அந்த தொல்காப்பியத்திலே ஒரு இயல் எழுதியிருக்கின்றார், உரியியல் என்று. அந்த உரியியல்லே ஒரு சின்ன அகராதி அங்கே கொடுத்திருக்கிறார், ஒரு மினி லெக்சிகான், சின்ன அகராதி. அந்த அகராதி அதாவது பிற்காலத்திலே நிகண்டுக்கு பின்னர் வந்த அகராதிகள் இவற்றுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது. பின்னர் நிகண்டுகள் வந்தன. இப்படி வந்து கொண்டிருந்த இந்த வரிசையிலே வீரமாமுனிவர் இந்த நிகண்டுகளை படிக்கிற கஷ்டத்தை உணர்ந்திருந்தார். அன்று கற்றார்கள் பெரிய பிறவர்கள் எல்லாம் நிகண்டு அவருடைய இந்த தலைக்குள்ள இருந்தது. ஆனால் அப்பொழுது இருந்தவர்களுடைய நிலைமை வேறு. நாங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது எங்களுக்கு முன்னும் வந்தவர்கள், அவர்களால் இதை முடியாது. சுவாமி என்ன செய்தார் என்றால், அந்த அகராதி மரபினை மாற்றி சதுர அகராதி என்ற ஒரு அகராதியை தொடக்கி ஒரு பெரிய அடிப்படை ஒன்றை விட்டு, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பெஸ்கி பாதிரியார் செய்த பணி, பின்னர் வருகின்ற ஞானப்பிரகாஷ் சுவாமி அவர்கள் செய்த பணி, இவற்றுக்கு எல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல ஒரு பெரிய அடிப்படையை இட்டுவிட்டார் திருநெல்வேலி ஆயர் ராபர்ட் கால்வெல் அவர்கள். அவர் செய்த பணி மிக பிரமிக்கத்தக்கத பணி. என்னவென்றால், இந்தியாவிலே 2 மொழி குடும்பங்கள் முக்கியமான குடும்பங்கள். அதே முதலாவது குடும்பம் இந்தோ ஐரோப்பிய மொழிகள். அந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல ஒரு பகுதி தான் இந்தோ ஆரிய மொழி. அந்த இந்தோ ஆரிய மொழிக்குள்ளே இந்தியாவிலே உள்ள பல மொழிகளும் இலங்கையிலே உள்ள சிங்கள மொழி எல்லாம் அந்த இந்தோ ஆரிய மொழிக்குள்ளே வருகின்றது. இவ்வாறு இந்த மொழிகள் இருக்கின்ற அதே வேளையிலே இந்தியாவிலே இந்த மொழிகள் அல்லாத இன்னொரு வகையான மொழிகள் பேசப்படுகின்றன என்பதை பிஷப் கால்வெல் அவர்கள் அங்கே வருவதற்கு முன்னர் எல்லிஸ் என்கின்ற ஒரு அதிகாரி, ஒரு மேலத்திய அதிகாரி, அவர் சில 4 மொழிகளை, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த மொழிகளை பார்த்துட்டு ஒரு அதிசயப்பட்டு ஒரு வித்தியாசமா இந்த மொழிகள் இருக்கின்றன. ஆனால் பிஷப் திருநெல்வேலியே இளையான்குடியிலே அவர் வந்து பணியாற்ற தொடங்கிய பொழுது இந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்து அவர் 12 மொழிகள் அவ்வாறு அந்த நேரத்திலே அவர் இனங்கண்டார். அந்த மொழிகளை எல்லாம் சேர்த்து அவர் ஒரு பெயர் இட்டார். அந்த பெயர் வரலாற்று புகழ்பெற்ற பெயராயிற்று. திராவிட என்ற அந்த வடமொழி சொல்லை, அதை சரியான தமிழிலே திராவிட என்று எழுதவும், அதை ஆங்கிலத்திலே டிராவிடியன் என்று அதை மொழிபெயர்த்து, பின்னர் வந்த பல ஆய்வாளர்கள், அறிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியியல் கலைச்சொல்லை பிஷப் கால்வெல் எங்களுக்கு தந்தார். அவர் எழுதிய ஒரு நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ஆங்கிலத்திலே எழுதியிருந்தார். இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை
அவர் செய்த பொழுது இந்த திராவிட மொழிகளிடையே காணப்படுகின்ற இந்த மொழி ஒப்புமைகளை எல்லாம் அவர் செய்தார். அவ்வாறு செய்து விட்டு போனால் நல்ல காரியம், நல்ல ஆய்வுதான். ஆனால் அவர் ஒரு பெரிய அறிஞன். அவருடைய நூலின் பிற்பகுதியிலே அது பல பக்கங்கள் கொண்டது. என்ன செய்கிறார்? உலகத்திலே உள்ள பல மொழிகள் திராவிட மொழிகளோடு, குறிப்பாக தமிழ் மொழியுடன் தொடர்புற்றனவாக இருக்கின்றன. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது படிக்கின்ற பொழுது. பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்தான் எங்களுக்கு இந்த திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் படிப்பித்தவர். அவர் சும்மா பேச்சு தமிழில் தான் பேசுபவர், பருத்தி துறையைச் சேர்ந்தவர். அவன் என்று சொல்லுவார், எங்களுக்கு சிரிப்பா இருக்கும். அவர் அப்படித்தான் சொல்ற, புத்தரையும் அவன் என்று தான் சொல்லுவார், எல்லாரையும் அவன் என்று தான் சொல்லுவார். அவருடைய அந்த இறுதியிலே அவர் இந்த உலகத்து மொழிகளிலே எந்த மொழிகளோடு இந்த திராவிட மொழிகள் தமிழ் மொழி தொடர்புற்றிருக்கின்றன, அதிலே ஒன்றுதான் எங்களுக்கு பெரிய உதவி செய்யுது. நானும் என்னுடைய துணைவியாரும் ஜப்பானுக்கு சென்று அங்கே அவர் 20 ஆண்டுகள் வாழ்ந்தார். நான் இடையிலே வந்து விட்டேன். நாங்கள் செய்த ஆய்வுகள், ஆய்வு முடிவுகள், நூல்கள், கட்டுரைகள் பெருந்தொகையாக. என்ன விடயம் என்றால், ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு உண்டு. ஜப்பானிய மொழியினுடைய மூல மொழி தமிழ் மொழி. ஜப்பானிய இலக்கியத்தை ஆராய்கின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக அது விளங்குகின்றது. ஜப்பானிய மொழி அமைந்துள்ள அந்த பாடல் செய்யுள் வடிவம் தமிழ் மொழியிலே சங்க பாடல்களிலே வந்துவிட்ட ஒரு வடிவம். அதை பற்றி என்ன நாம் விளக்கமா சொல்ல முடியாது. என்னுடைய துணைவியார் ஜப்பானிய மொழி நன்றாக கற்றவர், சங்க இலக்கியங்கள் எல்லாம் படித்தவர். அதனாலே நாங்கள் ஆய்வு செய்த பேராசிரியர் சுசுமு ஓனோ என்கின்ற அந்த ஜப்பானிய பேராசிரியருக்கு வசதியாக இருந்தது. அதனால தான் நான் அவரை விட்டுட்டு வந்தேன். அவர் கேட்டவர், உங்களுடைய துணைவியார எனக்கு இந்த உதவியை செய்ய உதவுவீர்களான். ஏனென்றால் அவருக்கு தமிழன் நல்லா தெரியுது, ஜப்பானிய மொழியும். அவருக்கு ஆங்கில மொழியோ தமிழ் மொழியோ பேச முடியாது. அந்த இடத்துல மிகுந்த உதவி செய்தார். கடைசியாக 1000 ஜப்பானிய செம்மொழி பாடல்களை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு இத்தகைய ஒரு ஆய்வினை நாங்கள் தொடங்குவதற்கு எங்களுக்கு உதவியது என்ன என்றால், பிஷப் கால்வெல் அவர்கள் தன்னுடைய கடைசி பகுதியிலே ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தொடர்பு உண்டு 5 உதாரணங்கள் தந்திருக்க, 5 எடுத்துக்காட்டுகள். அந்த 5 எடுத்துக்காட்டுகளை பார்த்த பொழுது எங்களுக்கு அவர் 1983ஆம் ஆண்டு மதுரையிலே நடைபெற்ற உலக தமிழராட்சி மாநாட்டில் 500 ஜப்பானிய சொற்களை தேர்ந்தெடுத்து இந்த சொற்களை அவர் சான்றாக காட்டி தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இடையே தொடர்பு உண்டு என்று கூறினார். நாங்கள் அந்த மாநாட்டில் இருந்தோம். அதை கேட்ட பொழுது எனக்கே இது எப்படி சொல்றது, நாங்கள் இருவரும் இருந்தோம். ஆனால் பேராசிரியர் கைலாசபதி எங்களோடு இருந்தவர் மனோன்மணி என்று சொன்னார். மனோன்மணி, இதை விடாத, அவர் அப்படித்தான் சொன்னவர், இதை விடாத. சிவை தாமோதரம் பிள்ளையை பற்றி நீ எப்படி எழுதினியோ அதே போல இந்த விடயத்தையும் ஆராய வேண்டும். ஆனால் நாங்கள் திரும்பி வந்த பொழுது இங்கே பல்கலைக்கழகம் எனக்கு ஜப்பானிய புலமை பரிசில் ஒன்று தந்தது. இதை ஆராய்வதற்காக கேட்டிருக்கார். அப்ப நல்ல விட அவையும் நான் கூட்டிக் கொண்டு போனது. இந்த ஆய்வுக்கு பிஷப் கால்வெல்லுடைய அந்த சிறிய அளவிலே இருந்தது. ஆனால் அந்த ஆய்வினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எங்களுடைய வணக்கத்துக்குரிய நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் ஒரு பெரிய ஆய்வினை செய்து உலக புகழ் பெற்றவராக பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் மிக விரிவாக உங்களுக்கு அவருடைய வரலாற்றை சொல்லியிருக்கின்றார். ஆகவே நான் அவற்றை எல்லாம் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சொற்பிறப்பு ஒப்பியல் தமிழ் அகராதி ஒன்றே போதும் அவர் தமிழுக்கு செய்த பணி ஒப்பற்ற பணி என்பர். ஏனென்றால் பிற்காலத்திலே
ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒப்பீடு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நாங்கள் வெறுமனே எங்கே போவது இருக்க தேவையில்லை என்றால் சுவாமி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதை விட தமிழ்நாட்டிலே சுவாமி ஞானப்பிரகாசருடைய உதவியுடன் பலர் அங்கே ஆய்வு செய்திருக்கிறார். வேறு ஆய்வுகள் கூட ஹிராஸ் பாதிரியார் அவர்கள் அவர் சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக தன்னுடைய ஆய்வுகள் செய்து மிகச்சிறந்த வெளியீடுகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஹிராஸ் பாதிரியார் இலங்கைக்கு வந்து ஞானப்பிரகாசம் சுவாமிகளை கண்டு அவரிடம் பல்வேறு வகையான அறிவுரைகளை கேட்டு அவர் பெரிய ஒரு ஆய்வு உரையை எழுதி வெளியிட்டிருந்தார். அந்த வெளியீடு பின்னர் மேலத்தையத்திலே பிரமாதமாக பேசப்பட்டது. ஹிராஸ் பாதிரியார் அதில் ஒரு எழுத்து எழுதியிருக்கின்றார். என்னவென்றால், நான் இலங்கைக்கு போய் சுவாமி ஞானப்பிரகாசரிடம் பெற்ற அறிவுரைகள், அவர் தந்த ஆய்வு வழிகாட்டி என்னை இந்த நூலை மிக திறமாக, அதாவது இப்படிதான் சொல்றார், அதாவது இது மற்றவர்களால விமர்சிக்கப்படாமல், விமர்சிக்க என்றால் விமர்சனம் நல்லதையும் சொல்லும், ஆனால் கூடாது சொல்றதுதான் விமர்சனம் என்றும் சிலவள சொல்லுவார்கள். அத்தகைய விமர்சனங்கள் வராமல் என்னை காப்பாற்றியது. அத்தகைய ஒரு ஒரு ஆய்வாளனாக கூட எங்களுடைய சுவாமி இருந்திருக்கின்றார். அவருடைய வரலாற்றை பார்த்து கொண்டு போகின்ற பொழுது அவருக்கு கிடைத்த மதிப்புகள், இலங்கையிலே உள்ள வரலாற்று சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக அரசு நியமித்தது. வரலாற்று சுவடிகளின் ஆய்வு குழுவிலே அவரை ஒரு உறுப்பினராக நியமித்தது. ஏனென்றால் வரலாற்று சுவடி குழு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குழு. உங்களுக்கு தெரியும், இப்பொழுதெல்லாம் இந்த அகழாய்வு செய்கின்றவர்கள் சில வேளை ஓடி ஒழிப்பார்கள், சில வேளை வெளியில வந்து நிற்பார்கள். ஓடி ஒழிப்பார்கள் எப்போ என்றால் அரசு அதன் மேல் தலையிடுவதென்றால் ஓடி ஒழித்து விடுவார்கள். இது எங்கே நடக்குது? வேறு நாடுகளே நடக்குது. அது மாத்திரமல்லாமல் இலங்கை பல்கலைக்கழக மூதவையிலே ஒரு உறுப்பினராக அவர் நியமிக்கப்பட்டார். எனக்கு நினைவருகின்ற எங்களுடைய வணக்கத்துக்குரிய ஆயர் அருட்கலாநிதி ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள், நான் நினைக்கின்ற என்னோட கணக்கு சரி என்றால் 16 ஆண்டுகள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையிலே ஒரு அங்கத்தவராக இருந்தவர். எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சில ஆண்டுகள் அவரோடு அந்த பேரவையில் இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஏற்கனவே பேராசிரியர் வேல்நம்பி சொன்னது போல ஜெர்மனியிலும் இலங்கையிலும் முத்திரை வெளிவந்தது. இந்த வகையிலே சுவாமி ஞானப்பிரகாசருடைய பணி, நான் அவருடைய சமய பணியை பற்றி சொல்ல எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை. அவருடைய கல்வி பணியை நன்றாக நான் படித்திருக்கின்றேன், கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். அந்த வகையிலே அதை எடுத்து சொல்வதற்கு எனக்கு 2 பேர் எப்பொழுது நினைவுக்கு வருவார்கள். ஒருவர் சுவாமி ஞானப்பிரகாசர், மற்றது சுவாமி விபுலானந்த அடிகள். 2 பேரும் துறவிகளாக இருந்து மொழி பற்றுடனே தங்களுடைய மத பணியினையும் மொழி பணியினையும் மிக மேம்பாட்டுடன் செய்தவர்கள். அந்த வகையிலே வடக்கிலே சுவாமி ஞானப்பிரகாசர், கிழக்கிலே சுவாமி விபுலானந்தர் இருவரும் ஒரே தளத்திலே நிற்கின்றார்கள். இருவரும் மதப்பணி செய்தார்கள். இருவரும் தமிழ் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள். இருவரும் அந்த அதாவது தமிழ் மொழி ஆய்வு இவற்றை விட சமூக பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு தமிழ் பேசுகின்ற, தமிழ் ஆய்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து இன்றும் தன் பெயர் எல்லோர் மத்தியிலும் ஒரு பெரும் பெயராக இருக்க எங்களுக்கு பல நூல்களையும் பல ஆய்வுகளையும் தந்த சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களை மீண்டும் வணங்கி இந்த வாய்ப்பினை எனக்கு தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடப்பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இருப்பினும் சுவாமி அவர்கள் முக்கியமாக அங்கே இந்தியா ஐரோப்பிய நாடுகளிலே தமிழின் சமையல் பணியாளர் இவ்வாறாக நல்ல உடல்நலத்தில் மாறி பிறந்தவர் சாமிநாதர் பிள்ளைக்கும் அவரது தாய் பங்கமுத்துவதற்கும் அவருடைய சித்தமிழனுடைய பேரனார். தந்தை வழி அவர் இந்து மதத்தை சார்ந்தவர், தாய் வழி அவர் புரொட்டஸ்டாந்து CSI மதத்தை சார்ந்தவர். அவருடைய யாழ்ப்பாணம் கல்லூரியிலே பட்டதாரியாக படித்திருக்கிறார். அவருக்கு அந்தனுடைய 3வது வயதிலே அவர் அச்சுவேலியிலே உள்ளத்திலேயும் பிறகாலம் மாரிப்பாய் மெமோரியல் பள்ளிக்கூடத்திலேயும் 5 வருடங்களாக உள்ள பத்திரிசியார் கல்லூரியிலும் கல்வி கேட்டவர். 17வது வயதிலே நார்வேயாவுக்கு சென்று அங்கே ஒரு அக்கவுண்ட் கிளார்க்காக பணியாற்றினார். 1893 இலங்கை புகையிரத பதிவிலே அவர் வேலை பார்க்கின்றார். இங்கே வந்து தமிழ்முத்து பிள்ளைக்கு இந்த விடயத்தை கூறிய போது அவர் முற்றாக எதிர்த்தார், கடைசி வரையும் எதிர்த்தார். ஆனால் தாய் அவருக்கு உதவியாக இருந்தார், அவரை ஊக்கப்படுத்தினார். இப்பின்னணியிலே அவர் திருமணத்திலே இணைந்து 1901ஆம் ஆண்டு நான் 4 பணிகளை பற்றி மட்டும் இங்கே கொடுத்திருந்தேன். ஒன்று சமயப்பணி. அந்த வகையிலே இவர் எதிர்கொண்ட பல மட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. ஒரு சில முக்கியமான மட்டுப்பாடுகள் என்று சொன்னால், ஒரு ஆய்வாளர் நிறைய கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய ஆய்வு சிறப்பு பெறும், அந்த அளவுக்கு அவருடைய இருக்கவில்லை. இரண்டாவதாக அவருடைய ஆய்வு முறைமையிலே இவர் பல்கலைக்கழக கல்வியை பெற்றவர் அல்ல. நெறிமுறைகளை ஆய்வு செய்வதற்கான ஆய்வு முறைகளை தானாக கற்க வேண்டிய ஒரு நிலையிலே இருந்தார். இதனால் எந்த ஒரு ஆய்வாளருடைய அல்லது எந்த ஒரு வரலாற்று பணியாளருடைய பங்களிப்பை நாங்கள் நோக்கும் பொழுது எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.